தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டி அருகே நடத்த அனுமதி கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறையில் மனு அளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த திருச்சி, சேலம், விழுப்புரம், ஈரோடு, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடத்தை தேர்வு செய்யுமாறு நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் 85 ஏக்கர் தனியார் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார். அந்த மனுவில் மாநாட்டில் நடிகர் விஜய் பங்கேற்கவிருப்பதால் 1.5 லட்சம் பேர் கூடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை நிறுத்த தனியே 5 ஏக்கர் நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 வழிகள், கழிவறை, குடிநீர் வசதி, உணவு, ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் மாநாட்டின் தேதியை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்குறோம். அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார். எல்லாரும் ஒரு தேதி ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க. அது தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி கொடுத்துருக்குறோம். இல்ல விக்கிரவாண்டிக்கு கொடுத்துருக்குறோங்க. அது தேதி தலைவர் அறிவிப்பார். இல்ல சார் கொடுத்துருக்குறோம். அதான் போலீஸ் அனுமதி கேட்டு கொடுத்துருக்குறோம். தலைவர் அதை அறிவிப்பார்.